எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய சர்வே ரிசல்ட் நாங்கள் ஒரு சர்வே எடுத்துருக்குறோம். அதை இந்த வாரத்தில் நாங்கள் போடுவோம். அது அப்படி தான் தெரியுது. அவர்கள் வந்து மக்களுக்கு வந்து அவர் மேலே ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆச்சு. அதாவது 41 பேரை கொண்டுட்டாரே அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இவரை குறிவைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அது வந்து அவரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் காமன் மேன்ட்ட இருக்கு. நம்ம நண்பர்கள் நிறைய பேர் அங்கே களத்துக்கு போனவங்க சொன்னாங்க, இறந்து போன குடும்பத்தை சேர்ந்த யார் ஒருத்தருக்கும் திரு விஜய் மீது வருத்தம் இல்லை. என்னங்க நடந்திருக்குன்னா ஏதோ நடந்திருக்குங்க, என்னன்னு எங்களுக்கு சொல்ல தெரியலங்க, ஆனால் கட்டாயம் ஏதோ நடந்திருக்குங்க எங்களுக்கு தெரியும். பாதிக்கப்பட்ட குடும்பத்திலேருந்து யாருமே விஜயை சாடியோ திட்டியோ ஒரு பேட்டி கூட கொடுக்க இல்லை. அது தவிர ரெண்டாவது பாயிண்ட், அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து சம்திங் ஹேப்பன்ட் அவங்க சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது என்னன்னு அவங்க சாமானிய மக்கள் அப்பா மக்கள் சொல்ல தெரியல. அதன் காரணமாக தான் விஜய் உடனடியாக உங்களை போய் பார்க்கல அப்படின்னும் போது கூட மற்ற தலைவர்களுக்கு அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக மாறி இருக்கும். இவருக்கு வந்து அது மைனஸ் பாயிண்டாக மாறல. எதிர்க்கட்சிகள் பல பேர் விமர்சனம் வச்சாங்க. அறக்கோடியில் பறக்க விடலை, இரங்கல் கூட்டம் நடத்தலை, படங்களுக்கு மாலை போடலை, அப்படிலாம் என்னமோ சொன்னாங்க. ஆனால் அவருடைய பாலிடிக்ஸ் என்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவர் ஒரு நியூ ஏஜ் பொலிட்டிஷியனாக இருக்கிறார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாமே அதிகபட்ச வயசே 40 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கூட ஜோக்காக சொன்னேன், அவர் கட்சியிலே அவர் தான் வயசானவராக இருப்பார் நினைக்கிறேன். அவரும் அண்ணா ஆனந்தம் தான். ஏன்னா எல்லாருமே 40 வயசு கீழே தான் ரொம்ப இருக்கு. அது ஜோக்காக சொன்ன ஒரு விஷயம், விமர்சனமாக இல்லை. அந்த அவர்கள் எல்லாருக்குமே அவங்க எல்லாருக்குமே வீடியோ காலில் பேசிடுறாரு. 27 குடும்பத்துக்கும் ஒரு வீடியோ காலில் பேசுகிறார். எல்லாருக்குமே பேசுகிறாரு. அவர்களெல்லாம் ஆறுதல் அடைகிறார். ஸோ இவர் நேராக வரணும், எல்லாருக்குமே இந்த 20 லட்ச ரூபா அமௌண்ட் போட்டுவிட்டார்.